எம் எம் வாபீஸ்வரன் பாவம் எஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா சதா தத் பாவம் பாவிதக. அதாவது ஒருவன் இறக்கும் தருவாயில் எதை எண்ணுகின்றானோ ஐயமின்றியவன் அந்த நிலையை அடைகின்றான். நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா நம்ம இறக்கும் போது பகவானை நினைச்சு பகவானுடைய லோகமான வைகுண்டத்துக்கு போகலாம். இல்லை நம்ம வேற எதையோ நினைச்சிட்டு இறக்குறோம்னா திருப்பி இதே உலகத்துல பிறந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இதுதான் ஆழ்வாரும் பாசுரத்துல பாடியிருக்கிறாரு. வேதனுள் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேலும் பாதியும் ஒருங்கி போகும் நின்றது 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பெருவை வேண்டேன் அரங்கமான் அகருளானே. வேதனுள் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும். வேதம் சொல்றது நம்ம வாழ்றது 100 வயசுன்னு. ஆனா எல்லாரும் 100 வயசு வாழ்றோமா? இல்ல. சில பேர் 50 வயசு வாழ்றா, சில பேர் 30 வயசு வாழ்றா, சில பேர் 2 வயசு வாழ்றா, 20 வயசு வாழ்றா. இந்த மாதிரி எல்லாருமே 100 வயசு வாழ்றதில்ல. பாதியும் ஒருங்கி போகும் நின்றது 15 ஆண்டு. நம்ம பாதி நாட்கள்ல தூங்கிடுறோம், அப்புறம் மீதி இருக்கிறது 15 ஆண்டு. அப்போ பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பெறவே வேண்டேன் அரங்கமான் அகருளானே. மீதி நம்ம தூங்கிடுறோம் பாதி நாட்கள்ல, மீதி இருக்கிறது 15 ஆண்டு. அதுல நம்ம குழந்தையா இருக்கும்போது விளையாட்டுன்னு விளையாடினே இருக்கிறோம். சரி கொஞ்சம் பெருசாயிட்ட பாலகன் நம்ம கொஞ்சம் பெருசாயிட்டா படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்புன்னு படிச்சுட்டே இருக்கிறோம். சரி நான் கொஞ்சம் பெருசாயிட்டா காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னே போடுறோம். அப்பையும் பக்தி பண்றதில்ல. சரி அப்பாடா அப்படின்னு நான் உட்காந்தா மனசு சொல்றது நம்ம பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா கை கால் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. முன்ன நம்ம மனசு சொல்லுது அப்புறமா பார்த்துக்கலாம்னு முன்ன மனசு சொல்லுச்சு. அப்போ கை காலும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மனசு சொல்றது பக்தி பண்ணலான்னு, ஆனா கை கால் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. உட்காந்தா எழ முடியல, எழுந்தா உட்கார முடியல, படுத்தா எழ முடியல. இந்த மாதிரி வயசாயிடு போயிடுறது. நம்ம இப்ப இருக்கிற காலத்திலேயே பக்தி பண்ணோம்னா நம்ம இறக்கும் போது பகவானை நினைச்சு வைகுண்டத்துக்கு போயிடலாம். நம்ம இந்த வீடியோல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும். ஏன்னா பெருசாயிட்ட அப்புறம் நம்ம கை கால் ஒத்துழைக்காது. அதனால சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணா நம்ம இறக்கும் போது பகவானை நினைச்சு வைகுண்டத்துக்கு பகவானுடைய லோகத்துக்கு போயிடலாம். அதனால சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா டியோட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.